வணக்கம் மக்களே. என்னுடைய பல காணொளிகளில் என்னுடைய தமிழ் உச்சரிப்பு குறித்து மக்கள் கமெண்ட் பண்ணி பார்க்குறேன். நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, தம்பி உங்கள் தமிழ் உச்சரிப்பு நல்லா இருக்குது அப்படின்ட்டு. நான் மெனக்கிட்டு எதுவும் பண்ணுறது இல்லைங்க. நம்ம தமிழ் மொழியை எப்படி பேசணுமோ அதன்படி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். தமிழின தலைவர் மேதகு பிரபாகரன் அவருடைய கடைசி நேர்காணல் ஒன்றில் சொல்லியிருப்பாரு, தமிழ் மக்களுக்கு ஒரு குணம் உண்டு. தங்களால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்யாத ஒரு காரியத்திற்கு ஒரு உருவம் கொடுத்து அதை பெருசாக போற்ற தன்மை உண்டு. ஆனால் தமிழ் மக்கள் அனைவரும் தங்களுடைய கடமையை அவங்கவுங்க செஞ்சாங்கன்னா நான் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாட்டே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு தலைவர் பிரபாகரனே சொல்லியிருப்பார். அதை மாதிரி தான் தமிழ் மொழி அதுக்கு என்ன தேவையோ அதை தான் நான் கொடுக்குறேன். அதனால எனக்கு ஆரம்ப கட்டத்தில் இந்த தமிழ் மொழி பேசும்போது அந்த உச்சரிக்கும் போது நிறைய பிழைகள் வரும். நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன். எனக்கு இந்த தமிழ் மொழி ரொம்ப விருப்பம் உண்டு. ஆனால் எனக்கு சரிவர அதனுடைய உச்சரிப்பு வராது. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்கிற மாதிரி நான் அது குறித்த மக்களோட பழக ஆரம்பிச்சேன். எங்களுடைய ஊரில் பல மக்கள் அவங்க பேசுகிற தமிழ் பார்த்தீங்கன்னா ஆதி வடிவ தமிழ். சங்க காலத்தில் பேசப்பட்ட தமிழ் வார்த்தைகள் பலது இன்னும் புழக்கத்தில் இருக்கிற மாவட்டம் நம்ம குமரி மாவட்டம் தான். அதில் அந்த மக்கள் கூட நிறைய பழக ஆரம்பிச்சு அவர்கள் கூட பழக ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ல அந்த வேறுபாடு எனக்கு வாய்க்குள்ள நல்லா வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு கலை மிகவும் உதவி செய்தது. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா இளையராஜா. அவருடைய பாடல்களை கேட்குறப்போ அவர் பாடிய பாடல்கள் கேட்பேன். அதில் அவர் தமிழ் அவ்வளோ கொஞ்சம் காதலிச்சு உச்சரிப்பார். அவருடைய பாடல்கள் கேட்டு பாருங்களேன், தனித்துவமாக இருக்கும். ராஜாயாவுடைய உச்சரிப்பு, தமிழ் உச்சரிப்பு அப்படி தனித்துவமாக இருக்கும். அப்புறம் இன்னொருத்தர், அவருடைய குரல் ஒரு ஆண் குரல்னு சொல்லலாம், கம்பீரமான ஒரு குரல். ஆனால் அந்த குரலில் பாடும்போது இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் என்று ஒருவன் எங்காவது இருந்தால் கண்டிப்பாக இறங்கியே வந்துடுவான் அப்படின்ற ஒரு உணர்வை தரக்கூடிய ஒரு தெய்வீகமான ஒரு குரல்னு சொல்லலாம். இசைமுரசு ஐயா நாகூரிய மணிபா அவர்கள். அவருடைய அந்த உச்சரிப்பு, தமிழ் உச்சரிப்பு அப்படி இருக்கும். அவருடைய தமிழ் உச்சரிப்பு அப்படி கம்பீரமா இருக்கும். அவருடைய பாடல்கள் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்குது. பின்ன நம்ம ஈழத்து உறவுகள் நிறைய வேறுகூட கதைத்து எனக்கு அந்த தமிழ் மொழிக்கான உச்சரிப்பு அழுத்தம் திருத்தமாக நான் அதுல இருந்து கற்றுக்கொண்டேன். நம்ம தமிழ் மொழியை நம்மளே சரியா பேசலன்னா வேற யாருங்க பேசுவா? முடிந்தவரை நம் தமிழ் மொழியை நாம் பேச வேண்டும், சரிவர பேச வேண்டும், அழுத்தம் திருத்தமாக சீராக செம்மையாக பேச வேண்டும். இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் நண்பர்களே. வெல்க தமிழ்.